அதை பேஸ் பண்ணி இதெல்லாம் இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கிராஸ் மேட்சிங் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம பிளட் டோனர் பண்ணோம்னா ஸோ அவங்களோட கிராஸ் மேட்சிங் எடுக்கணும். இவங்களுக்கு எடுக்கணும், இவங்க டோனர் பண்ணாலும் இவங்களுக்கு எடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணோம்னா என்னோட பிளட் குரூப் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் இந்தியாவோட பிளட் குரூப் செக் பண்ணணும். இன்னும் என்ன பிளட் குரூப் 2 டேஸ் இருந்தா இருக்காங்களா? ஓகே, நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு பார்க்கணும். பிளட்ல ஹீமோகுளோபின் ஒன்று இருக்கும், அது செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஹீமோகுளோபின் லெவலில் இருந்துச்சு. ஸோ ஒரு லெவலில் மெயின்டைன் ஆச்சுன்னா இட்ஸ் ஓகே, எலிஜிபிள் ஃபார் டோனர். ஓகேவா? அந்த லெவலுக்கு நீங்கள் டவுனாக இருந்துச்சுன்னா நாட் எலிஜிபிள். ஓகேங்களா? ஒரு மேலாக இருக்காங்கன்னா ஒரு 30 பிலோ எபோ 30 இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? இதே ஃபீமேலாக வந்துட்டு கன்ஃபார்மாக 13 கீழே இருந்தால் கொடுக்கூடாது. ஓகேவா? இப்போ மேல்ஸ்னால் கூட ஓகே ஒரு 11 தான் கொடுக்கலாம். ஆனால் ஃபீமேலுக்கு 13 கிட்ட போச்சுன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் ஹெச்பி லெவல் பார்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீ கிராஸ் மேட்சிங்கு, அப்புறம் ஹெச்பி லெவல், தென் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா சம் டிசீஸ் இருக்கா? ஓகேங்களா? ஏன் சொல்ல டிசீஸ்னால அவங்க வந்து டேப்லெட் எடுத்துருக்காங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அவாய்ட் த பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன். ஓகேவா? தென் ஆல்காலிக் இருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். தென் எனி ஹசார்டஸ் டிசீஸ், ஹசார்டஸ்னா லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் அவாய்ட் ட்ரான்ஸ்ஃபியூஷன். எதெல்லாம் வரும்னா HIV, ஹெப்படைட்டிஸில் வந்துட்டு 3 இருக்கும், ABC இருக்கும். ஓகேங்களா? அதில் மேக்ஸ் ஹெப்படைட்டிஸ்னாலே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி டிசீஸ் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே செக் பண்ணி தான். தென் இது இல்லாமல் அவங்களோட ப்ரெஷர் வேல்யூ, சுகர் வேல்யூ இருக்கும் இல்லையா, அதில் அதுவும் செக் பண்ணணும். இப்போ நீங்கள் சுகருக்காகனா திடீர்னா ஹைப்போகிளைசமிக் ஆகலாம். ஸோ அவங்கள போய் நம்ம எடுக்க முடியாது. இல்லைங்களா? சம் இந்த கோமாபிலிட்டிஸ் அதர் கோமாபிலிட்டிஸ் இருந்தாலும் டு அவாய்ட் ட்ரான்ஸ்மிஷன். சரிங்களா? டு செக் ஃபார் த criteria. இந்த criteria நமக்கு எல்லாம் ஃபிட்டானவங்கன்னா டு எலிஜிபிள் ஃபார் ட்ரான்ஸ்மிஷன். இதில் வந்து எனி ஒன் ஃபேக்டர்ஸ் இல்லைனாலும் அவாய்ட் த ட்ரான்ஸ்மிஷன். ஓகே, புரிஞ்சுதா? பிளட் ட்ரான்ஸ்மிஷன் இருக்காங்க. ஓகேவா? தென் வந்துட்டு இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, பிளட்ல வந்துட்டு 2 ஃபார்ம் ஆகிடும். ஒன்று வந்துட்டு பிளாஸ்மா, இன்னொன்று வந்து அதர் காம்பனன்ட்ஸ், செல்லுலார் காம்பனன்ட்ஸ் பிளாஸ்மா. ஓகே, பிளாஸ்மா வந்துட்டு 2 டைப் ஆஃப் ஃபார்ம் ஆகிடும். என்ன மேஜராக வந்துட்டு வாட்டர் இருக்கும், அதில் மினிமலாக வந்துட்டு சாலிட். ஓகேவா? ஸோ அந்த பிளட் திக்கனிங் ஆகுது இல்லையா, அந்த ரீசன் பிளாஸ்மா அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, சாலிட்ஸ் இல்லையா, ஸோ அதனால தான் அந்த அதனால தான் திக்கனிங் இருக்குது. அது சிம்பிளாக எல்லாமே வாட்டராக இருந்தாலும் ஸோ சம் அமௌண்ட் ஆஃப் த சாலிட் தான் மட்டும் தான் வந்து பிளட்டோட இது திக்கனிங் மெயின்டைன் ஆகும். ஓகேவா? தென் செல்லுலார் காம்பனன்ட் இருக்கும். செல்லுலார் காம்பனன்ட்